நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான சிறுதானியத்தில் பொங்கல். மிளகுத்தூள், இது என்ன கருப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூளும் ஜீரகப்பொடியும் போட்டிருக்கேன். இந்த பொங்கல் எப்படி வைக்கிறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். வேர்க்கடலை சுண்டல் நைட்டே ஊற வச்சுருங்க. வேர்க்கடலையை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது கூடமா தெரியாது அப்படின்னு கேட்காதீங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். வேர்க்கடலையை நைட்டே ஊற வச்சுருங்க. 2-3 தடவை அலம்பிட்டு திரும்ப ஒரு தடவை அலம்பிட்டு குக்கரில் வச்சுட்டு, நான் இன்றைக்கி 4 விசில் விட்டேன். வேகாமல் இருக்கக்கூடாதுன்னு 4 விசில் விட்டுட்டு எடுத்து கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு வேர்க்கடலை எடுத்து கொட்டி பெப்பர் போட்டேன், மிளகுத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டேன். சூப்பராக இருக்கும். இது கூட காய்கறி இருந்ததுன்னா நம்ம முளைக்கட்டின பயிர் சுண்டல் செய்வோம் இல்லையா, அதை மாதிரி இதில் காய்கறியும் நல்லா வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது எல்லா காயும் சேர்த்த சூப்பரான கூட்டு. மிளகாத்தூள் கிடையாதுங்க. எல்லா காயும் அரிஞ்சிக்கோங்க. அரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு அரை தக்காளி போட்டு வதக்கிட்டு என்ன காய் வச்சுருக்கீங்க எல்லா காயும் சேர்த்து வதக்கிட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு திட்டமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. தோரம்பருப்பு இல்லைனா தோரம்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு உங்களோட விஷ். அது நான் தோரம்பருப்பு தான் போட்டிருக்கேன். அது தனியாக குக்கரில் எடுத்து வச்சுருங்க. இந்த கூட்டுக்கு காய்க்கு தேவையான, அதாவது அந்த காயை பார்த்துக்கோங்க, அதுக்கு தேவையான அளவு பருப்புக்கும் காய்க்கு தேவையான அளவு காரம். வத்தமிளகா நான் 4 வத்தமிளகா வச்சேன். தேங்காய் அரை மூடியில் 3/4 இருக்கும் எடுத்துட்டேன். அதை போட்டுக்கிட்டு ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சு நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குக்கர் ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட வெந்த தோரம்பருப்பை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஜீரகம் தேங்காய் வத்தமிளகா அதை சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கூட்டு. இது பொங்கல், இட்லி, தோசை, சாம்பார் எல்லாத்துக்குமே, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு மெயினாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஊத்தாப்பம், கல் தோசை எல்லாத்துக்குமே, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாயாசம், சேமியா ஜவ்வரிசி பாயாசம். இதை எப்படி கொஞ்சம் சத்து கூட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். சேமியா நான் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துட்டேன். அதே மாதிரி ஜவ்வரிசியும் வறுத்துட்டேன். ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு சேமியாவை சேர்த்துட்டேன். நாட்டு சக்கரை, ஏலக்காய், இந்த பச்சை கற்பூரம் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன். பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, இந்து உப்பு போட்டு கொஞ்சமாக நல்லா வெந்த பிறகு பசும்பால் நல்லா ஊற்றிட்டேன். ஒரு 2 டம்ளர் இருக்கும் பசும்பால் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு அரை மூடி இருக்கும், அரை மூடியில் பாதி தேங்காய் பால் புழிஞ்சு ஒரு 1/4 டம்ளர் ஆறின பிறகு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். சூப்பராக இருக்குங்க பாயாசம். இதோட கூட நல்ல பாதாம், பிஸ்தா எல்லாமே துருவி சேர்த்துட்டேன். ஒரு பாயாசம் செய்கிறோன்னா அதை எப்படி ஹெல்த்தியாக செய்கிறோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? அதாவது ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு, நான் சொல்கிறது எல்லாமே அதான், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் காலையில் குடிக்கிறதுக்கு. இதோட கூட சப்பாத்தி. இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா, கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. இது கூட மாதுளம்பழம் ஜூஸ் போடணும், நீர் மோர் கலக்கணும். அவ்வளோதாங்க இன்னைய சாப்பாடு. இன்றைக்கி என்ன காலையிலே பாயாசம்னு பார்க்குறீங்களா? என்னுடைய பிறந்த நாளுங்க இன்றைக்கி. அதனால் காலையில் சரி சாயந்தரம் பண்ணோம்னா நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படின்றதுனால காலையிலே பாயாசம் மட்டும் வச்சுட்டேன். அதாவது அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிலாம் எங்கள் வீட்டில் கிடையாதுங்க. என்னாலும் நன்னாளே, எல்லா நாளும் சிறந்த நாட்கள் தான், எல்லா நாளும் நம்ம பிறந்த நாள்கள் தான் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் போகும். அப்படின்றது இல்லை, எல்லாமே அது குழந்தைங்களா இருந்தால் ஓகேங்களா? சரி, நமக்கு என்ன, எல்லா நாளும் நன்னாளே. நம்ம எண்ணங்கள் தாங்க வாழ்க்கை. நம்ம எண்ணம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. சிறுதானிய பொங்கல் இதாங்க இன்னைய வீடியோவில், இன்னைய சமையலில். இது ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இது சிம்பிள் தான், ஆனால் ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை பண்ணுங்கள். அது எப்படி இருந்ததுன்றத உண்மையான பதிவை பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. சிறுதானியம் காலை மத்தியானம் எடுத்துக்க பாருங்கள். அதாவது எளிதில் செரிக்கக்கூடிய உணவை நைட்டில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபைபர், நார்ச்சத்து இதெல்லாம் இருந்த உணவுகளை காலையில் மத்தியானம் எடுத்துக்கோங்க. இதுதான் ராஜ உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல என்ன பார்க்கணும், நீங்கள் டைஜஷன் ஆகுதா அது மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். இது வயதானவங்க முதல்ல குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. மத்தியானத்துக்கு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து பாருங்களேன். சாம்பார் இந்த மாதிரி ஒரு கூட்டோடு கொடுத்து பாருங்கள், அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி கார்போஹைட்ரேட்டை தவிர்த்துட்டு இதோட கூட பழங்கள், மோர், மாதுளம்பழம் ஜூஸ். ஓகேங்களா? இன்றைக்கி தேவையான சக்திகள் எல்லாம் கொடுக்குவது நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஆனால் எல்லாத்தோட சிறந்தது நம்ம நீர்மோரை சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சளித்தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க.
ஓகே, நன்றிங்க.